பிரைஸ் தி லார்ட். தேவனுடைய வார்த்தை ஊழியத்தின் சார்பாக உங்களை அன்போடு வாழ்த்துகிறோம். இந்த லென்ட் மாதத்தில் 40 நாட்கள் 40 கேள்விகள் என்ற தலைப்பில் நாம் தியானித்துக் கொண்டிருக்கிறோம். இன்று 5ஆம் நாளில் கர்த்தராகிய ஆண்டவரே அடியேனுக்கு என்ன தருவீர் என்ற தலைப்பில் நம் அருமை சகோதரி குளோரி மேக்ஸ்வெல் அவர்கள் பேசுவார்கள். கேட்டு பயன்பெறுவோம், மற்றவர்களுக்கும் ஷேர் செய்வோம். பிரைஸ் தி லார்ட். கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான நண்பு சகோதர சகோதரிகளே, மகிமைக்கும் கனத்திற்கும் பாத்திரராகிய நம்முடைய அருமை இரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு நண்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். லென்த் நாட்கள் 5ஆம் நாள் தியானமாக 40 days லைஃப் டிரான்ஸ்ஃபார்மிங் 40 questions, 40 நாட்கள் உங்கள் வாழ்வை மறுரூபமாக்கும் 40 கேள்விகள் என்ற தலைப்பில் 5ஆம் கேள்வியாக நாம் இன்றைக்கு தியானிக்க போகின்ற காரியம் ஆதியாகமம் 15:2 ஆபிரகாம் கர்த்தரை கேட்ட கேள்வி. கர்த்தராகிய ஆண்டவரே அடியேனுக்கு என்ன தருவீர், நான் பிள்ளை இல்லாமல் இருக்கிறேனே என்றார். விசுவாசத்தின் தகப்பனாகிய ஆபிரகாமுக்கு ஒரு போராட்டமான சூழ்நிலை உருவானது. கர்த்தர் ஆபிரகாமிடம் உன் தேசத்தையும் உன் இனத்தையும் உன் தகப்பனுடைய வீட்டையும் விட்டு புறப்பட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு போ என்று ஆதியாகமம் 12:1 சொல்கிறார். மேலும் ஆதியாகமம் 12:2-3 ஆண்டவர் ஆபிரகாமுக்கு 7 விதமான ஆசீர்வாதங்களை தருகின்றார். 1, நான் உன்னை பெரிய ஜாதியாக்குவேன். 2, உன்னை ஆசீர்வதிப்பேன். 3, உன் பேரை பெருமைப்படுத்துவேன். 4, நீ ஆசீர்வாதமாயிருப்பாய். 5, உன்னை ஆசீர்வதிக்கிறவர்களை ஆசீர்வதிப்பேன். 6வது, உன்னை சபிக்கிறவர்களை சபிப்பேன். 7வது ஆசீர்வாதம், பூமியில் உள்ள வம்சங்கள் எல்லாம் உனக்குள் ஆசீர்வதிக்கப்படும் என்றார். இப்படி எல்லா விதத்திலும் ஆண்டவர் ஆபிரகாமை ஆசீர்வதித்திருந்தும் ஆபிரகாமினுடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய குறை இருந்தது. ஆபிரகாமிற்கு பிள்ளை இல்லை என்ற ஒரு குறை இருந்தது. பிள்ளை இல்லை என்ற ஏக்கமும் கவலையும் ஆபிரகாமிற்கு அதிகமாய் இருந்ததால் ஆதியாகமம் 15:2-3 ஆபிரகாம் கர்த்தராகிய ஆண்டவரே அடியேனுக்கு என்ன தருவீர், நான் பிள்ளை இல்லாமல் இருக்கிறேனே என்றார். மேலும் தேவரீர் எனக்கு புத்திர சந்தானம் அருளவில்லை, இதோ என் வீட்டிலே பிறந்த பிள்ளை எனக்கு சுதந்திரவாளியாய் இருக்கிறான் என்றார். ஆபிரகாம் ஆண்டவரிடம் என்ன தருவீர் என்று கேட்கும் போது அது ஆபிரகாமினுடைய ஏக்கத்தையும் மனக்குறையையும் கர்த்தரிடம் வெளிப்படையாக முன்வைப்பதை காட்டுகின்றது. மேலும் அவருக்கு ஒரு நம்பிக்கை இருந்தது. ஆண்டவரிடம் தன் குறைகளை சொல்லி கேட்கும் போது கர்த்தர் நிச்சயமாக அவருக்கு பதில் தருவார் என்ற அசைக்க முடியாத ஒரு நம்பிக்கை ஆபிரகாமிற்கு இருந்தது. ஆதியாகமம் 15:4 சொல்கிறது, அப்பொழுது கர்த்தருடைய வார்த்தை அவனுக்கு உண்டாகி, இவன் உனக்கு சுதந்திரவாளி அல்ல, உன் கர்ப்ப பிறப்பாய் இருப்பவனே உனக்கு சுதந்திரவாளி ஆவான் என்று சொல்லி அவர் அவனை வெளியே அழைத்து, நீ வானத்தை அண்ணாந்து பார், நட்சத்திரங்களை எண்ண உன்னாலே கூடுமானால் அவைகளை எண்ணு என்று சொல்லி பின்பு அவனை நோக்கி, உன் சந்ததி இவ்வண்ணமாய் இருக்கும் என்றார். எனக்கு அன்பானவர்களே, என்ன அருமையான ஒரு வாக்குத்தத்தம் இல்லையா? ஆபிரகாம் கேட்டது ஒரு பிள்ளை, ஆனால் கர்த்தர் அவருக்கு சந்ததிகளை தருவேன் என்று வாக்கு கொடுக்கின்றார். தன்னுடைய 75வது வயதில் தேவன் சொன்னதை சந்தேகப்படாமல் ஆபிரகாம் விசுவாசித்தார். அதை தேவன் அவருக்கு நீதியாகவும் எண்ணினார். பின் நாட்களில் அவர் விசுவாசிகளின் தகப்பன் என்றும் விசுவாசத்தில் வல்லவர் என்றும் அழைக்கப்பட்டார். ஆதியாகமம் 21:1-3 வசனங்கள் சொல்கிறது, கர்த்தர் தாம் சொல்லி இருந்தபடி சாராள் பேரில் கடாட்சமானார், கர்த்தர் தாம் உரைத்தபடியே சாராளுக்கு செய்தருளினார். ஆபிரகாம் முதிர் வயதா இருக்கையில் சாராள் கர்ப்பவதியாகி தேவன் குறித்திருந்த காலத்திலே அவனுக்கு ஒரு குமாரனை பெற்றாள். அப்பொழுது ஆபிரகாம் தனக்கு சாராள் பெற்ற குமாரனுக்கு ஈசாக்கு என்று பெயரிட்டான். ஆபிரகாம் ஏதோ தன்னுடைய குறையை சொல்லி புலம்புகின்றார் என்று கர்த்தர் அவரை ஆறுதல் படுத்துவதற்கென்று ஏதோ வாக்கு கொடுத்து விட்டு அதை அப்படியே விட்டுவிடாமல், ஆபிரகாம் வயது சென்றவராய் இருந்த போதிலும் சாராளுடைய கர்ப்பம் செத்து போன பின்பும் கூட தான் வாக்கு பண்ணினபடி ஈசாக்கை கொடுத்தே தீருவேன் என்று சொல்லி கொடுத்தது மாத்திரமல்ல, இதுவரை இருக்கின்ற சந்ததி, இனிமேல் வரப்போகின்ற சந்ததி என்று எல்லா சந்ததிகளும் ஆபிரகாமின் சந்ததி என்று சொல்லும் அளவிற்கு ஒரு பெரிய ஆசீர்வாதத்தையும் ஆபிரகாமிற்கு தந்தார்.
வேதத்தில் ஆபிரகாமை போல பிள்ளை இல்லாமல் இருந்த ராகேல், அன்னாள், சகரியா, எலிசபெத் இவர்களும் தங்களுக்கு பிள்ளை பாக்கியத்தை தரும்படியாக தேவனிடத்தில் கேட்டபோது இவர்கள் வாழ்க்கையில் தேவன் என்ன செய்தார் என்று நாம் பார்க்கலாம். ராகேல், ஆதியாகமம் 30:1-2 யாக்கோபின் மனைவியாகிய ராகேலுக்கு பிள்ளை இல்லாதிருந்தது. ஆனால் அவள் சகோதரியாகிய லேயாளுக்கோ பிள்ளைகள் இருந்தார்கள். லேயாளுக்கு பிள்ளைகள் பிறந்து கொண்டிருந்த போது ராகேல் தனக்கு ஒரு பிள்ளை கூட இல்லையே என்று மிகவும் வேதனைப்பட்டு, அந்த வேதனையில், வருத்தத்தில், ஏமாற்றத்தில் எனக்கு பிள்ளைகளை தாரும், இல்லாவிட்டால் நான் சாகிறேன் என்று தன் கணவன் யாக்கோபிடம் சொன்னாலும் ஆதியாகமம் 30:22 ராகேல் பிள்ளைக்காக தேவனை நோக்கி கூப்பிட்டார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆம், ராகேல் ஆரம்பத்தில் தன் குறைவை கண்டு சோர்ந்து போயிருந்தாலும் தேவனால் மாத்திரம்தான் என்னுடைய குறையை மாற்ற முடியும் என்று நம்பினவளாக ஜெபித்தாள். தேவன் அவளுடைய நீண்ட நாள் வேதனை, கண்ணீர், மலட்டுத்தன்மை மற்றும் ஏமாற்றங்களை கண்டு ஆதியாகமம் 30:22 சொல்கிறது, தேவன் ராகேலை நினைத்தருளினார். அவளுக்கு தேவன் செவி கொடுத்து அவள் கர்ப்பம் தரிக்கும்படி செய்தார். ஆதியாகமம் 30:23 சொல்கிறது, அவள் கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெற்று தேவன் என் நிந்தையை நீக்கிவிட்டார் என்றும், ஆதியாகமம் 30:24 இன்னும் ஒரு குமாரனை கர்த்தர் எனக்கு தருவார் என்று சொல்லி அவனுக்கு யோசேப்பு என்று பெயரிட்டாள். எனக்கு அன்பானவர்களே, தேவன் ராகேலுடைய ஜெபத்தை கேட்டு அவளை நினைவு கூர்ந்து அவளுக்கு யோசேப்பையும் பென்யமீனையும் கொடுத்து அவளுடைய வாழ்க்கையில் பிள்ளை இல்லை என்கின்ற குறையை நீக்கி ஆசீர்வதித்தார். மூன்றாவது, அன்னாள். வேதத்தில் 1 சாமுவேல் புத்தகத்தில் அன்னாளை குறித்து நாம் பார்த்தோமானால், எல்கானா என்று ஒரு மனிதன் இருந்தார். அவருக்கு 2 மனைவிகள் இருந்தார்கள். ஒருத்தி பேர் அன்னாள், மற்றவள் பேர் பெரினாள். பெனினாளுக்கு பிள்ளைகள் இருந்தார்கள், அன்னாளுக்கோ பிள்ளைகள் இல்லை. எல்கானா அன்னாளை மிகவும் நேசித்தான். அவளுடைய சக்கரத்தி பெனினாள் அன்னாள் துக்கப்படும்படியாக மலடி என்று அவளை மிகவும் விசனப்படுத்துவாள். அன்னாள் தனக்கு பிள்ளை இல்லை என்று சாப்பிடாமல் அழுது கொண்டிருந்த போது அவன் புருஷனாகிய எல்கானா, அன்னாளே, ஏன் அழுகிறாய்? ஏன் சாப்பிடாதிருக்கிறாய்? ஏன் சஞ்சலப்படுகிறாய்? 10 குமாரரை பார்க்கிலும் நான் உனக்கு அதிகம் அல்லவா என்றான். எனக்கு அன்பானவர்களே, அன்னாளுக்கு நல்ல ஒரு குடும்பம், அன்னாளை அதிகமாய் நேசிக்கின்ற ஒரு நல்ல கணவர், வசதிகளுக்கும் பஞ்சமில்லை. இப்படி இருந்தும் அன்னாளுக்கு பிள்ளை இல்லை என்கிற ஒரு குறை இருந்தது. அது நிமித்தம் பெனினாள் அன்னாளை மிகவும் வேதனைப்படுத்தி அவளை மனமடிவாக்கி வந்தாள். ஒவ்வொரு நாளும் வேதனையோடும் துக்கத்தோடும் இருந்த அன்னாள் 1 சாமுவேல் 1:10 சொல்கிறது, தேவனுடைய ஆலயத்தில் போய் மனம் கசந்து மிகவும் அழுது கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணி தனக்கு ஒரு ஆண் பிள்ளையை தரும்படி கர்த்தரிடத்தில் கேட்டாள். கர்த்தரும் அன்னாளின் கண்ணி நிறைந்த ஜெபத்தை கேட்டு சாதாரண ஒரு ஆண் பிள்ளையை கொடுக்காமல் சகல இஸ்ரவேலுக்கும் ஒரு சிறந்த தீர்க்கதரிசியாக விளங்க போகிற ஒரு தீர்க்கதரிசியையே பிள்ளையாக கொடுத்தார். இது எவ்வளவு பெரிய பாக்கியம் இல்லையா? நான்காவது, சகரியா, எலிசபெத். லூக்கா 1:5-7 பார்த்தோம் என்றால், சகரியா, எலிசபெத் தம்பதியினர் கர்த்தருடைய ஊழியத்தை செய்து வந்தனர். அவர்கள் இருவருமே கர்த்தரிட்ட சகல கற்பனைகளின்படியையும் நியமங்களின்படியையும் குற்றமற்றவர்களாய் நடந்து தேவனுக்கு முன்பாக நீதியுள்ளவர்களாய் இருந்தார்கள். அவர்கள் இருவரும் வயது சென்றவர்களாகியும் பிள்ளை இல்லாமல் இருந்தார்கள். தேவனுடைய ஊழியத்தை உண்மையாய் செய்து அவருடைய நியமனங்களை உத்தமமாய் கை கொண்டு வாழ்ந்த இந்த தம்பதிகளுக்கு பிள்ளை இல்லாமல் இருந்தது. இந்த தம்பதிகள் தங்களுக்கு ஒரு பிள்ளை வேண்டும் என்று நெடு நாட்களாய் ஜெபித்து வந்தார்கள். ஆனால் ஒரு காலகட்டத்தில் இவர்கள் வயது சென்றவர்கள் ஆனதால் ஜெபிப்பதையும் விட்டுவிட்டார்கள். இவர்கள் ஜெபித்த ஜெபத்தை விட்டிருந்தாலும் மறந்திருந்தாலும் கர்த்தர் அந்த ஜெபத்தை மறக்கவே இல்லை. ஏற்ற வேளையிலே ஒரு யோவான் ஸ்நானனை கொடுத்தார். இந்த யோவான் ஸ்நானன்தான் இயேசு கிறிஸ்துவிற்கு பலியை ஆயத்தம் செய்கிறவராய் இருந்தார். எனக்கு அன்பானவர்களே, ஆண்டவர் ஆபிரகாம், ராகேல், அன்னாள் மற்றும் சகரியா, எலிசபெத் இவர்களுடைய வாழ்க்கையில் தங்களுக்கு பிள்ளை இல்லை என்ற தங்கள் குறைக்காக ஜெபித்த போது கர்த்தர் இவர்கள் ஜெபத்தை கேட்டு இவர்கள் எல்லாருடைய வாழ்க்கையிலும்
அவர்கள் குறைகளை மாற்றினது மட்டுமல்லாமல் அவர்கள் நினைத்ததற்கும் வேண்டிக் கொண்டதற்கும் அதிகமாகவே செய்தார். ஆம் பிரியமானவர்களே, கர்த்தர் இவர்களுக்கு சாதாரண பிள்ளைகளை தரவில்லை, மாறாக சரித்திரத்தில் இடம் பிடிக்கத்தக்க பிள்ளைகளை தந்தார். ஆபிரகாமிற்கு ஒரு ஈசாக்கு. அவர் வாக்கு தத்தத்தின் பிள்ளையாக மட்டுமில்லாமல் பூரண புருஷராக இருந்தார். ராகேலுக்கு கொடுத்த யோசேப்பு வெகு ஜனங்களை உயிரோடே காக்கும்படி தேவனால் முன்குறிக்கப்பட்டவர். மேலும் கனித்தரும் திராட்சை செடி என்று தன் தகப்பனாகிய யாக்கோபால் ஆசீர்வதிக்கப்பட்டவர். அன்னாளுக்கு சாதாரணமான ஒரு பிள்ளையை தராமல் இஸ்ரவேலில் புகழ்பெற்ற ஒரு தீர்க்கதரிசியை கொடுத்தார். சகரியா எலிசபெத்துக்கு நம் தேவனாகிய இயேசு கிறிஸ்துவிற்கு பலியை ஆயத்தம் பண்ணக்கூடிய யோவான் ஸ்நானனை தந்தார். எத்தனை ஒரு பாக்கியம் இல்லையா? எனக்கு அன்பானவர்களே, ஒரு பிள்ளை பாக்கியத்திற்காக ஜெபித்த இவர்களுடைய வாழ்க்கையில் தேவன் அற்புதங்களை செய்தார். நாமும் கூட நமக்கு தேவன் ஈவாக கொடுத்திருக்கின்ற நம் பிள்ளைகளுக்காக ஜெபிக்க வேண்டியது மிகவும் அவசியமாக இருக்கின்றது. நியாயாதிபதிகள் 13:8 பிறக்க போகின்ற பிள்ளைக்காக நாங்கள் செய்ய வேண்டியதை எங்களுக்கு கற்பிப்பீராக என்று வேண்டிக் கொண்டான். வேதத்தில் பார்த்தோம் என்றால் மனோவா தம்பதியினர் கருவில் இன்னும் உருவாகாத ஒரு குழந்தைக்காக எத்தனை அக்கறையோடு ஜெபித்தார்கள் என்று பாருங்கள். கருவற்ற பெண் அவர்கள் இன்னும் அதிகமாக தன் பிள்ளைக்காக ஜெபித்திருப்பார்கள் என்பதில் சந்தேகமே இல்லை. நம்முடைய பிள்ளைகள் கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கின்ற விலையேற பெற்ற ஒரு பொக்கிஷம். கர்த்தருடைய ஆசீர்வாதமாகிய பிள்ளைகளை பெற்றெடுத்தால் மட்டும் போதாது, பிள்ளைகளை கர்த்தருக்கு பிரியமான பிள்ளைகளாக வளர்க்க வேண்டும். இந்நாட்களில் நம்முடைய சொந்த ஞானத்தினாலோ சுய முயற்சியினாலோ பிள்ளைகளை கர்த்தருக்கு பிரியமான பிள்ளைகளாக வளர்க்கவே முடியாது. அதற்கு கர்த்தருடைய உதவியும் கிருபையும் அதிகமாய் வேண்டும். பிள்ளைகளை வளர்ப்பதில் கர்த்தருடைய ஞானத்திற்காக, ஆலோசனைக்காக ஒவ்வொரு நாளும் பெற்றோராகிய நாம் ஜெபிக்க வேண்டும். அப்பொழுதுதான் நம்முடைய பிள்ளைகள் வேதம் சொல்கின்றபடி நம் பந்தியை சுற்றிலும் ஒலிவ மர கன்றுகளைப் போல இருப்பார்கள். வேதத்தில் சாராள், ராகேல், யோகேபேத், அன்னாள், எலிசபெத் போன்றவர்கள் தங்களுடைய பிள்ளைகளுக்காக பாரப்பட்டு ஜெபித்தார்கள். இவர்கள் பிள்ளைகளுடைய வாழ்க்கை சாட்சியுள்ளதாக, மேன்மையுள்ளதாக, இன்றும் நம்மால் பேசப்படுகின்றதாக இருக்கின்றது. எனக்கு அன்பானவர்களே, காலம் என்று மிகவும் பொல்லாததாய் இருக்கின்றது. எவனை விழுங்கலாமோ என்று கெர்ஜிக்கிற சிங்கத்தை போல பிசாசானவன் சுற்றி திரிகின்றான். வாலிப பிள்ளைகளை எப்படியாவது தன்னுடைய வலையில் விழ வைப்பதற்கு சாத்தான் தயாராக இருக்கின்றான். பல வகைகளில் அவன் முயற்சியும் செய்கின்றான். சாத்தானின் பிடியிலிருந்து நம்முடைய பிள்ளைகளை காத்து கொள்ள, உலக கவர்ச்சிகளிலிருந்து நம்முடைய பிள்ளைகள் தப்பித்து கொள்ள, நம் பிள்ளைகளுக்காக நாம் மிகவும் பாரப்பட்டு ஜெபிப்பது அவசியம். நாம் ஜெபிக்கிறது மாத்திரமல்ல, அவர்களுக்கும் ஜெபம் செய்ய கற்றுக் கொடுக்க வேண்டும். நம்முடைய வீட்டில் குடும்ப ஜெபம் செய்ய வேண்டும். பிள்ளைகள் வெளியில் போகும் போதும், பள்ளி, காலேஜ், வேலைக்கு போகும் போதும் அவர்களுடைய தலை மீது கை வைத்து ஜெபித்து அனுப்ப வேண்டும். சில பெற்றோர் சொல்வார்கள், என் பிள்ளை படிக்கிறதே இல்லை, சரியாக சாப்பிடுகிறதே இல்லை, சொல் பேச்சு கேட்கிறதே இல்லை, வீட்டில் எந்த வேலையும் செய்கிறதே இல்லை, சீக்கிரம் எழுந்திருப்பதில்லை, என் பிள்ளை ரொம்ப அடம் பிடிக்கிறான் என்று தங்கள் பிள்ளைகளுடைய குறைகளை சொல்லி புலம்புவார்கள். நீங்கள் மற்றவர்களிடத்தில் சொல்லி புலம்புகிறதால் ஒன்றுமே மாறப்போகிறதில்லை. மாறாக உங்களுடைய குறைகளை கர்த்தரிடத்தில் சொல்லி அழுது ஜெபியுங்கள். இன்று முதல் உங்கள் பிள்ளைகளுக்காக நீங்கள் கவலைப்படுகிறதை விட்டுவிட்டு தினமும் தவறாமல் அவர்களுக்காக ஜெபித்து பாருங்கள். ஒவ்வொரு பிள்ளைகளுடைய பெயர் சொல்லி ஜெபியுங்கள். அவர்களுடைய சுகத்திற்காக, நல் வளர்ச்சிக்காக, ஞானத்திற்காக, நல்லொழுக்கத்திற்காக, பாதுகாப்பிற்காக, பரிசுத்தமுள்ள வாழ்க்கைக்காக, நல் எதிர்காலத்திற்காக ஜெபியுங்கள். உங்கள் பிள்ளைகளுடைய எதிர்காலத்திற்காக நீங்கள் உபவாசித்து ஜெபிக்கும் போது கண்டிப்பாகவே ஒரு வித்தியாசத்தை பார்ப்பீர்கள். இன்றைக்கு இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கின்ற நீங்களும் கூட ஏதோ ஒரு குறைவோடு வாழ்ந்து கொண்டிருக்கலாம். சரீரத்தில் குறைகளோடு இருக்கலாம், பலவீனத்தோடு இருக்கலாம், திருமண வயது வந்தும் இன்னும் திருமணமாகாமல் இருக்கலாம், திருமணம் முடிந்து பல வருடங்கள் ஆகியும் பிள்ளை பாக்கியம் இல்லாமல் இருக்கலாம்.
படிக்கின்ற பிள்ளைகள் ஞானமில்லாமல் இருக்கலாம், படித்தும் வேலை இல்லாமல் இருக்கலாம், கடன் பிரச்சனைகளோடு போராடி கொண்டிருக்கலாம், குடும்பத்தில் சமாதானம் இல்லை, சந்தோஷம் இல்லை, நிம்மதி இல்லை, ஆசீர்வாதம் இல்லை, பிள்ளைகளால் எங்களுக்கு எந்த ஒரு நிம்மதியும் இல்லை என்று இப்படி ஏதோ ஒரு குறைகளோடு நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கலாம். நாம் வேதத்தில் பார்த்த இவர்கள் தங்கள் குறைகள் மத்தியிலும் கர்த்தரை நோக்கி பார்த்தார்கள். தங்கள் குறைகள் நீங்கி நிறைவான ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொண்டார்கள். என கண்பானவர்களே, கர்த்தர் என் குறைகளை கேட்பாரா என்ற அங்கலாய்ப்புடன் நீங்கள் இன்று இருக்கலாம். உங்கள் குறைகள் எதுவாக இருந்தாலும் சரி, இவர்களைப் போல கர்த்தரிடம் சொல்லுங்கள். இவர்கள் வாழ்க்கையில் கர்த்தர் எப்படி அவர்களுடைய குறைகளை மாற்றி அவர்கள் நினைத்ததை விட, வேண்டிக் கொண்டதை விட பெரிய காரியங்களை செய்தாரோ, அதே போல நிச்சயம் உங்களுடைய வாழ்க்கையிலும் நீங்கள் நினைத்ததற்கும் வேண்டிக் கொண்டதற்கும் அதிகமான நன்மைகளை காணும்படியாய் செய்வார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. காட் பிளஸ் யூ. எனக்கு அன்பானவர்களே, நம் தேவன் நம் உள்ளத்தின் ஏக்கங்களை, பாரங்களை, கவலைகளை அவர் அறிந்திருக்கிறார். ஒவ்வொருடைய மனதில் இருக்கிற எண்ணங்களை, கேள்விகளை அவர் அறிந்திருக்கிறார். ஆபிரகாம் ஆண்டவரை நோக்கி, ஆண்டவரே, அடியனுக்கு என்ன தருவீர் என்று மிகுந்த கவலையோடு வேதனையோடு தன் எதிர்காலத்தை குறித்து கலக்கமடைந்தவராக ஆண்டவருக்கு முன்பாக ஒரு கேள்வி எழுப்புகிறதை நான் பார்க்கலாம். ஆபிரகாம் தான் இப்படிப்பட்ட கேள்விகள் கேட்டார் என்று நாம் சொல்ல முடியாது. ஏன், நம்முடைய வாழ்க்கையில கூட பல சமயத்தில் சூழ்நிலைகளை பார்க்கும் பொழுது, பிரச்சனைகளை பார்க்கும் பொழுது இப்படிப்பட்ட பல கேள்விகள் ஆண்டவரை நோக்கி கேட்கிறவர்களாக தான் இருக்கிறோம். ஆண்டவரே, என்ன தருவீர்? எப்போ தருவீர்? எப்படி தருவீர்? எந்த விதத்தில் தருவீர் என்று பலவிதமான கேள்விகள் நாம் கேட்கிறவர்களா தான் இருக்கிறோம். கேள்வி கேட்கிறது தவறு என்று சொல்லவில்லை. ஆனா யாரிடத்தில் கேள்வி கேட்கிறோம் என்றுதான் முக்கியம். எப்படிப்பட்ட கேள்விகளை நாம் கேட்கிறோம் என்பதுதான் நாம் யோசிக்க வேண்டியது அவசியமாயிருக்கிறது. சரி, இப்படிப்பட்ட கேள்விகள் நம்முடைய மனதில் எப்பொழுது எழும்புகிறது தெரியுமா? நம்முடைய வாழ்க்கையில எதிர்பார்த்த காரியங்கள் நடக்காத போது, நாம் விரும்பின காரியங்கள் விரும்பின போல நடக்காத போது, நாம் கேட்ட காரியங்கள் நாம் கேட்டதை போல கைகூடாத போது, இப்படிப்பட்ட கேள்விகள் நம் மனதிலே எழும்புகிறது. கேள்விகளை கேட்கிறவர்களாக இருக்கிறோம். நான் பலரை என் வாழ்க்கையில நான் பார்த்திருக்கிறேன். குறிப்பாக சில வாலிப பிள்ளைகள் 10 மாதம் சுமந்து வளர்த்த தாயை பார்த்து, நீ எனக்கு என்ன செய்தீர் என்று கேட்கிற பிள்ளைகளை பார்த்திருக்கிறேன். தகப்பனை பார்த்து, இதுவரைக்கும் என்னத்தை சேர்த்து வச்சிருக்கிறீங்க, என் வாழ்க்கையில என்ன செய்தீர்கள் என்று கேள்வி கேட்கிறதையும் நான் பார்த்திருக்கிறேன். எனக்கு அன்பானவர்களே, இந்த கேள்விகள் அந்த வாலிப பிள்ளைகளுக்கு ஒரு சாதாரண கேள்வியா இருக்கலாம். ஆனா அந்த கேள்விகளை கேட்ட பெற்றோருடைய மனது உளவடைந்து போகும் என்று ஒரு தகப்பனா நான் சற்று அறிந்திருக்கிறேன். அந்த பிள்ளைகள் அவர்கள் யோசிப்பதில்லை, இந்த கேள்விகளை யாரை பார்த்து கேட்கிறோம்? அவர்களை நேசித்த, அவர்களுக்காக வாழ்கிற பெற்றோர்களை பார்த்துதான் அந்த கேள்வி கேட்கிறார்கள். படிக்க வைத்து ஆளாக்கி இதுவரைக்கும் நடத்தி ஒரு ஸ்தானத்தில் அவர்களை இருக்கும்படி வைத்திருக்கிறார்கள். அதுக்கு பின் அந்த பெற்றோர்கள் வடித்த கண்ணீர், அவர்கள் செய்த தியாகம், பல இரவு சாப்பிடாமல் தூங்காமல் தான் வாழ்க்கையை மறந்து பிள்ளைகளுடைய எதிர்காலத்தை எண்ணி எண்ணி வாழ்ந்தது அவர்களுக்கு பல நேரத்தில் தெரிவதில்லை. இந்த வார்த்தைகள், இப்படிப்பட்ட கேள்விகள் பிள்ளைகள் கேட்கும் பொழுது ஒரு தகப்பனான் யோசித்து பார்க்கிறேன், அவருடைய மனது உடைந்து போகும். நான் சற்று யோசித்து பார்த்தேன். ஆபிரகாம் விசுவாச தந்தை தான். ஆனா அந்த ஆபிரகாம், அடியனுக்கு நீ என்ன தருவீர் என்று கேட்ட அந்த கேள்வி, நான் சற்று யோசிக்கிறேன், ஆண்டவருடைய மனதும் உடைந்து இருக்கக்கூடும். ஆண்டவர் ஒருவேளை ஆபிரகாமை பார்த்து சொல்லிருக்கலாம், ஆபிரகாமே, உன் இனத்தை, வீட்டை எல்லாவற்றையும் விட்டு நான் காண்பிக்கிற தேசத்திற்கு நீ புறப்படு என்று சொன்ன போது, எல்லாத்தையும் விட்டு விட்டு நீ வந்தாய் ஆபிரகாம். என ஒரு கேள்வி கேட்கல, என் வார்த்தையை சந்தேகப்படவே இல்லை. அதை பார்க்கும் பொழுது, ஆபிரகாமே, உன்னை குறித்து ரொம்ப பெருமையா இருந்தது, ரொம்ப சந்தோஷமா இருக்கிறது. என் பிள்ளை வளர்ந்துட்டான், என்ன கேள்வி கூட கேட்கல, எங்க போற, என்ன செய்ய போகிற, ஒண்ணுமே கேட்கல.
என் வார்த்தைக்கு அப்படியே கீழ்ப்படிந்திருக்கிறார். ஆபிரகாமே, உன்னை குறித்து பெருமையா இருக்கிறதுன்னு சொல்லி ஆண்டவர் சொல்லியிருக்க கூடும். ஆனா நாட்கள் போக, ஆனால் அதே ஆபிரகாம் அந்த கேள்வி கேட்ட போது அவர் உள்ளம் உடைந்திருக்க கூடும். ஆபிரகாமே, நீ கேள்வி கேட்டதால உன்மேல் வருத்தம் இல்லை. ஆனா நீ கேள்வி கேட்டது எப்படி இருக்குது தெரியுமா? என்னை சந்தேகப்படுத்தினதாக, என் வார்த்தைகளை, நான் கொடுத்த வாக்குத்தத்தங்களை சந்தேகப்பட்டதாக தான் எனக்கு தோன்றுகிறது. ஆபிரகாமே, இதுவரைக்கும் நான் சொன்ன வார்த்தைகளை கேட்டு அதன்படியே நடந்தான். ஆனா இன்றைக்கு என்னையும் என் வார்த்தைகளை சந்தேகப்படுகிறாய் என்று என்னும் பொழுது என் மனம் உடைகிறது. ஆபிரகாமே, வனாந்தரத்திலே நீ பசியோடு இருந்தபோது நீ கேட்கவில்லை. ஆனால் பார்த்து பார்த்து உன் தேவைகளை சந்தித்தேன். வனாந்தரத்திலே உன் பிரயாணத்திலே தாகம் உண்டாகும் போது உனக்காகவே நீரூற்றுகளை உருவாக்கி உன் தாகத்தை தீர்த்தேன். தேவைகள் அதிகமாயிருந்த போது உன்னிடத்தில் இருந்த கொஞ்சத்தை அதை பெருக பண்ணி ஆசீர்வதித்து உன்னோடு இருக்க அனைவருக்கும் போதுமானதாக உன்னை திருப்தி அடைய செய்தேன். சத்துருக்கள் உன் வாழ்க்கையிலே உனக்குரிதான நன்மையை பிடுங்க எண்ணின போது, எதிர்த்த போது, நீ பலவீனம் உள்ளவனாயிருந்தும் நான் உன்னை பலப்படுத்தி அவர்களை மேற்கொள்ள உனக்கு ஏற்ற பலனை கொடுத்தேன் அல்லவா? இப்படி நீ எதையும் கேட்டு கேட்டு நான் உனக்கு செய்யல, நீ கேட்காமலே நான் செய்தேன். ஆனா இப்பொழுது என்னையும் என் வார்த்தைகளை சந்தேகப்படுகிறாய் என்று எண்ணும் பொழுது என் மனம் உடைகிறது. அவர் நம்மை பார்த்து கேட்ட இதே கேள்விகள் தான் இன்று ஆண்டவர் உங்களையும் பார்த்து கேட்கிறார். நீ கேள்வி கேட்டது பெரிதல்ல, நீ கேள்வி கேட்டது என்னை வேதனைப்படுத்துகிறது அல்ல. ஆனால் அந்த கேள்வி மூலமாக என்னையும் நான் கொடுத்த வார்த்தைகளும் கொடுத்த வாக்குத்தத்தங்களை சந்தேகப்பட்டு விட்டாயே என்று மனதில் அங்கலாய்ப்ப நான் பார்க்கிறேன். எனக்கு அன்பானவர்களே, இதுவரைக்கும் நம்மை நடத்தினவர் அவர், இதுவரைக்கும் நம்மை ஏந்தினவர் அவர், இதுவரைக்கும் நம் தேவைகளை சந்தித்தவர் அவர், வாக்குத்தத்தங்களை கொடுத்தவர் அவர், வாக்குத்தத்தங்களை நிறைவேற்ற போகிறவர் அவர். அவர் வாக்குத்தத்தங்கள் தருகிறது மாத்திரமல்ல, கொடுத்த வாக்குத்தத்தங்களை நிறைவேற்றுகிறதிலே அவர் உண்மையுள்ளவர். வாழ்க்கையை கொடுத்தவர் அவர், பிள்ளையை கொடுத்தவர் அவர், தொழிலை கொடுத்தவர் அவர், ஊழியத்திற்கு பெயர் சொல்லி அழைத்தவர் அவர், இதுவரைக்கும் ஏந்தினவர் அவர், இனி மேலும் நடத்த போகிறவர் அவர். இந்த வார்த்தைகளை கேட்டு ஆபிரகாம் மனக்லேசத்தோடு ஆண்டவரிடத்தில் தன் வாழ்க்கையை ஒப்பு கொடுத்திருப்பார். வசனம் சொல்லுகிறது, ஆபிரகாம் கர்த்தரை நம்புகிறதை அவருக்கு நீதியாக கருதப்பட்டது. நான் நினைக்கிற வேதத்தில் இந்த கேள்விகள் ஆண்டவர் கேட்டதாக சொல்லப்படல. நான் நம்புகிறேன், இந்த கேள்விகளை கேட்ட பிறகுதான் ஆபிரகாம், ஐயோ ஆண்டவரை என்னை மன்னித்து விடுங்கள் என்று சொல்லி முழு மனதோடு ஆண்டவரை நம்பினார். நம்பின ஆபிரகாமை ஆண்டவர் கைவிடல. ஜாதிகளுக்கு தகப்பனாக, சந்ததி சந்ததிக்கு ஒரு ஆசீர்வாதத்தின் ஊற்றாக அப்படி வாழ்க்கையை மாற்றினார். அவரை மாற்றினவர் ஏன் நம்முடைய வாழ்க்கையை மாற்ற மாட்டார்? நம் ஜெபம் செய்யலாமா? கண்களை மூடி ஜெபம் செய்வோம். அன்பும் இரக்கமுள்ள நல்ல தகப்பனே, இந்த நாளிலே இந்த வார்த்தைகளை கேட்கிற ஒவ்வொருத்தரும் கருத்தில் நான் ஒப்பு கொடுக்கிறேன் அப்பா. அவருடைய மனதில் இருக்கிற கவலைகள், மற்றவர்கள் கேள்வி கேட்டதால, சூழ்நிலைகள் எதிர்ப்புறமாய் இருந்ததால, அது நிமித்தம் வந்த காயங்கள், வந்த அவமானங்கள், அது நிமித்தம் வந்த வேதனைகள் நிமித்தம் தான் பல நேரத்தில் தெரிந்தோ தெரியாமல் நாங்கள் கேள்விகளை கேட்கிறோம் அப்பா. நாங்கள் மண் என்று நீர் அறிவீர், நாங்கள் பலவீனம் உள்ளவர்கள் என்று அறிவீர், நாங்கள் குறை உள்ளவர்கள் என்று அறிவீர் அப்பா. எங்கள் விசுவாசம் ஒளிந்து போகாமல் எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள் சொல்லி இந்த தகப்பனார் பிரார்த்தனை செய்ததை போல இன்றைக்கு எங்கள் வாழ்க்கையை உடைய கருத்தை நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். உண்மையே நம்பி இருக்கு கேள்வி கேட்கிற மக்கள் அல்லாமல், உண்மையே நம்பி உண்மையே சார்ந்திருக்கிற மக்களா இருக்க, எல்லா நிலையிலும் உண்மை பற்றி கொண்டு இருக்கிற மக்களாக இருக்க எங்களுக்கு கிருபை தாங்க. ஆமாப்பா, இதுவரைக்கும் எங்களை கைவிடல, இனிமேலும் எங்களை கைவிட போவதில்லை என்று நாங்கள் நம்புகிறோம். வார்த்தைகளை கேட்ட ஒவ்வொருத்தரையும் ஆசீர்வதிங்க. சந்தோஷமான நாட்களை காண கேட்க கிருபை தாங்க. இயேசு மூலம் எடுக்க நீங்க ஜீவன் நல்ல பிதாவே, ஆமென்.